அண்மை செய்தி. நாடாளுமன்ற வளாகத்திற்குள் ஹெலிகாப்டர் மூலம் குதித்த NSG கமாண்டோக்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அவசர நிலை காலத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பான ஒத்திகை என தகவலும் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? அதாவது நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்த்தப்பட்டது. குறிப்பாக NSG கமாண்டோ படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக வான்வழியாக நாடாளுமன்ற வளாகத்தில் மேலிருந்து கீழே குதிப்பது போன்று அந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக ஏதேனும் பிரச்சனை, அதாவது ஒரு தீவிரவாத தாக்குதலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு அவசர நிலை காலங்களோ ஏற்படுகின்ற போது அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினர் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறார்கள், அதே போல ஏதேனும் வெளியிலிருந்து உதவி தேவைப்பட்டால் எப்படி விரைந்து செயலாற்றி அந்த தாக்குதலை சமாளிப்பது என்பது குறித்து அந்த ஒரு ஒத்திகை மேற்கொள்வதற்காக இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டது. வழக்கமாக நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இது போன்ற பாதுகாப்பு ஒத்திகைகள் நடைபெறுவது வழக்கமான ஒன்று. குறிப்பாக சில காலகட்டங்களில் பட்ஜெட் கூட்டத்தொடரோ அல்லது வேறு ஏதேனும் கூட்டத்தொடர் கூடுகின்ற போது இது போன்று NSG கமாண்டோ படையினர் வான்வழியாக அங்கு நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த பாதுகாப்பு எப்படி எல்லாம் இருக்கிறது, ஏதேனும் தீவிரவாத தாக்குதலோ அச்சுறுத்தலோ இருந்தால் எப்படி விரைந்து செயலாற்றுவது என்பது குறித்து அந்த பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்வார்கள். அண்மையில் தான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குளறுபடி சம்பவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திலே பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது புதிய அரசு அமைந்தவுடன் மறுபடியும் புதிய அரசினுடைய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக இது போன்ற சில சம்பிரதாயமான அடிப்படையில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.